பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் சேர்ந்தால் ஏதோ ஒரு பெரும் குற்றத்தை செஞ்ச மாதிரி எங்களை பாக்குறீங்களே. இந்த ஜாபர் சாதிக்கு எதிர்த்து எந்த ஜமாத் தலைவராவது பேசுனீங்களா? எந்த அமைப்பு தலைவராவது பேசுனீங்களா? மனித குலத்தை அழிக்கிற ஒரு பாவி இவன் ஜாபர் சாதிக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கிற ஒரு அயோக்கியன் ஜாபர் சாதிக்கு. இந்த ஜாபர் சாதிக்கு இந்த ஜமாத்திலிருந்து விளக்குறோன்னு எந்த ஜமாத்திற்கு உட்பட்டு அவன் இருந்தானோ அதை விளக்குனாங்களா? எந்த அமைப்பாவது பேசுனாங்களா? அந்த குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது எதுக்குமே நாங்க போக மாட்டோம்னு சொன்னாங்களா? வாயை பொத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இந்த ஜமாத்தினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லது இந்த அமைப்பு இஸ்லாமியத்துக்கு நடத்தணும் சொல்லக்கூடியவர்களும் பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் இணைஞ்சால் பேசுறதுக்கு? நான் எங்க கட்சியில இணைகிற பாஜகவுடைய ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் சொல்றேன், நீங்கள் இணையக்கூடிய நேரத்தில் எந்த ஜமாத்து தலைவராவது உங்களை தடுத்தாலோ அல்லது உங்க பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், நீங்கள் இறந்து போனால் உங்களை அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னா செருப்ப கலட்டி அந்த ஜமாத்து தலைவர் அடிங்கன்னு நான் சொல்றேன். வழக்கு வந்தால் நான் பாத்துக்கிறேன். இது சட்டத்திற்கு மீறின செய்யறாலும் பரவாயில்லை. ஏன்னா இந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் ஜமாத்து தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம தவறு செய்கிறோம். எங்க ஒரு அயோக்கியனை போய் தடுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன இஸ்லாமியர்களுக்கு எதிராக செஞ்சிட்டாரு? முத்தலாக் கொண்டு வந்துட்டாருன்னு நீங்கள் மூச்சு முட்ட பேசுறீங்களே. இப்ப முத்தலாக் என்பது கூடாது என்று திருக்குரான் சொல்கிறது. நபிகள் நாயகம் சொன்னதை நரேந்திர மோடி இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்றால் இஸ்லாமியர்கள் பெருமைப்படணும். ஆனா முத்தலாக் கொண்டு வந்துட்டார் சொல்லி எதிர்க்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆர்டிகல் 370 நீக்கிறதுனால இன்னைக்கு காஷ்மீர் மக்கள் பொருளாதாரத்துல பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நரேந்திர மோடி நீங்க எதிர்க்கிறீங்கன்னா எந்த விதத்தில் எதிர்க்கிறீங்க? எலெக்ஷன்ஸே நடக்கலன்னு சொல்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, முதலில் பாதுகாப்பு வேணுங்க, இரண்டாவது ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி வேணுங்க, மூணாவது பொருளாதார முன்னேற்றம் வேணுங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல அது இருக்கு. காஷ்மீர் பெண்கள் பாதுகாப்போடு இருக்கிறாங்க, காஷ்மீருடைய ஆண்கள் பாதுகாப்போடு இருக்கிறாங்க. அங்க எந்த வன்முறையும் நடக்கல. அப்போ எல்லா விதத்திலும் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற தீவிரவாதிகளையும் பிரிவினைவாதிகளை மட்டும் குறிவைத்து தாக்கி அவர்களை மட்டும் அழிக்க நினைக்கிற ஒரு அரசு தான் நரேந்திர மோடி அரசு. அது ஒரு மதத்தின் அடிப்படையில் தீவிரவாதிகளை பார்க்கல. யாராக இருந்தாலும் தீவிரவாதி தானே. இப்ப இந்த அடிப்படை தாங்க இதை